நாட்டில் வறுமையை வேகமாக குறைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் மட்டும் 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றார். சுமார் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் இளைஞர்களிடையே காணொலியில் உரையாற்றினார். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி ஒரு வலுவான அடியை இந்தியா எடுத்து வைப்பதாகவும் நாம் வரலாற்றை உருவாக்குவதாகவும் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மின்னணு சிப்கள் இல்லாமல் கற்பனை செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் சிப்கள் மூலம் நவீனத்தை நோக்கி இந்தியா அழைத்துச் செல்லப்படுவதாக தெரிவித்தார். முதல் மற்றும் இரண்டாவது தொழில் புரட்சியின் போது இந்தியா பின்தங்கியிருந்ததாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தொழில்துறை 4.0வில் இந்தியா தன்னம்பிக்கையுடன் முன்னோடியாக இருப்பதாகவும் கூறினார். ஒருபுறம் நாட்டில் வறுமையை வேகமாக குறைத்து வருவதாகவும் மறுபுறம் இந்தியாவில் நவீன உள்கட்டமைப்புகளை உருவாக்கி நாட்டை தன்னிறைவு பெறச் செய்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுவரை 2024இல் மட்டும் 12 லட்சம் கோடிக்கு மேல் திட்டப்பணிகள் துவக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.